மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் கிரிவலப்பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு எடுக்க கோரிய வழக்கில் கோவில் கிரிவல வீதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் வணிக ரீதியிலான அனைத்து வியாபார நடவடிக்கையையும் முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் மாரிச்சாமி இணைகிறார். மாரிச்சாமி, முதல்ல இந்த வழக்கின் பின்னணி என்ன? உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் முக்கிய அம்சங்கள் என்ன? பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் நீதிபதிகள் கோவில் கிரிவல வீதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் வணிக ரீதியான அனைத்து வியாபார நடவடிக்கைகளையும் முற்றிலுமாக அகற்ற வேண்டும், அனைத்து வியாபார கடைகளையும் முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அதுபோக தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ உள்ள வணிக ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கோவில் ஆணையர் மற்றும் வருவாய்த்துறை இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதுபோக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான கண்காணிப்பு குழு கிரிவல வீதி பகுதியில் ஆய்வு செய்து புதிதாக யாரும் ஆக்கிரமித்துள்ளனரா என்பதையும் அதில் வணிக ரீதியான நடவடிக்கைகள் உள்ளதா என்பதையும் கண்டறிந்து அதனை அகற்றுவதற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த வழக்கானது திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரையில் தாக்கல் செய்த அவமதிப்பு வழக்கு. அதில் என்ன கூறியிருக்கிறார் என்றால், திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயில் உலக பிரசித்தி பெற்ற கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். இந்த நிலையில் கிரிவல பாதையில் ஏராளமான ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது. இதை அகற்ற வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை. அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டிருந்தார். ஏற்கனவே இந்த வழக்கானது உயர்நீதிமன்றம் விசாரணை செய்து ஆக்கிரமிப்புகள் அகற்றுவது குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் குழு அமைத்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. மீண்டும் இந்த மனுவானது நீதிபதிகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிர்வாக நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் கோவில் நிர்வாகம் சார்பாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் கிரிவல வீதிகளில் வாகன நடமாட்டத்தை கட்டுப்படுத்திட இரும்பு தூண்கள் மற்றும் தள்ளும் வகையிலான தடுப்புகள் அமைக்கும் பணி நடக்கிறது. சுற்றுலா வாகனங்கள் கிரிவல வீதியை அடையாத வகையிலும் பக்தர்களுக்கு தனி பாதை வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தெற்கு கிரிவல வீதி பகுதியில் 2 ஏக்கரில் தற்காலிக சுற்றுலா வாகன நிறுத்தம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். மேலும் தைப்பூச திருவிழாவின் போது நெரிசல் அதிகமாக இருப்பதால் சர்வே பணிகளில் சிறிது தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அரசு மற்றும் கோவில் புறம்போக்கு நில ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அடையாளம் காண மேலும் 6 வார கால அவகாசம் வேண்டும் என கேட்டிருந்தார்கள். இதையடுத்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பது, கிரிவல வீதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் வணிக ரீதியான நடவடிக்கையை முடக்க வேண்டும். ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான கண்காணிப்பு குழு கிரிவல வீதியை ஆய்வு செய்து புதிதாக யாரும் ஆக்கிரமித்துள்ளனரா என்பதை கண்டறிந்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அதுபோக கிரிவல வீதி அரசு மற்றும் கோயில் நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் சட்டவிரோத வணிக நடவடிக்கைகளை முடக்கவும் கூடுதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் கூறி உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.